ஒரு 2 த்ரில்லிங் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒன்று வந்து ரியல் ஸ்டோரி, ஒன்று வந்து ரீமேக் ஸ்டோரி. நீங்கள் எது ரியல் எது ரீமேக்கு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் லைக் திஸ். இமேஜின் ரோஸ் அண்ட் ஜாக் ரெண்டு பேரும் பெரிய ஜெய்சாண்டிக் ஷிப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு டிஸ்கவர் பண்ணுறாங்க. தே ஃபைண்ட் தட் திஸ் ஷிப் இஸ் கோயிங் டு பி சிங்க் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே முயற்சி பண்ணி நம்ம எப்படியாவது இந்த ஷிப்பில் இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி இப்படி கண்டுபிடிச்சி ஒரு லைஃப் போட்டை கண்டுபிடிச்சி அந்த லைஃப் போட்டில் ஏறி உட்காந்துடுறாங்க. ரொம்ப ஷிவரிங்காக இருக்குது, ஏன்னா அது பயங்கரமான குளிர். நடு இரவில் நடக்கிற இந்த சம்பவத்தில் அந்த ஜெய்சாண்டிக் ஷிப் வந்து மூழ்க போகுதுன்னு நினச்சி அவங்க வந்து லைஃப் போட்டுக்குள்ளார ஏறி ரெண்டு பேருமே சேவ் ஆகுறாங்க. ரொம்ப ஷிவரிங்காக இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளார ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ரெண்டு பேரோட லைஃப்பையும் சேவ் பண்ணி சர்வைவல் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா அந்த ஷிப் வந்து April 14, 1912 மூழ்கிடுச்சு. அங்கேருந்து அவங்க சேவ் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் April 15 வந்து அந்த ஜாக்கியும் ரோஸையும் வந்து ரெஸ்கியூ போட் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து சேவ் பண்ணி விடுது. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்காவில். ரெண்டு பேருமே வாழ்க்கையை ஆரம்பித்து அவங்க வந்து ஜாக் வந்து ஒரு ஆர்ட் பிளேஸை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணி அவங்க அந்த லைஃப்பை அவங்க போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி ரோஸ் வந்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் சேஃப், இந்த மாதிரி ஷிப்பிங்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு சேஃப்டி வந்து ஒரு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய இதுவே ஆரம்பித்து அதை வந்து அந்த இதை நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அந்த ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்காங்க, சேஃப்டி இன் த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்டை அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப் அப்படியே ஸ்டார்ட் ஆகி இது வந்து ஒரு பிட்டர் பட் ஸ்வீட் எண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து இங்கிலாண்டில் நடக்குது. இங்கே வந்து ஒரு பெரிய ஜெய்சாண்டிக் RMS அப்படின்ற ஒரு ஷிப்பை பில்ட் பண்ணுறாங்க. அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ராயல் மெயில் ஷிப், டைட்டானிக் ஷிப் அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷிப்பில் எத்தனை பேரை கேரி பண்ணோம் அப்படின்னா 2200 பீப்புள் கேரி பண்ணிவிட்டு April 10 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கிலாண்டில் இருந்து நியூயார்க்கு வர்றதுக்காக அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே வந்துட்டு இருக்கும் போது April 14 ஒரு சில சம்பவம் நடக்குது. அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஷிப்பை பற்றி நான் சொல்லணும். அந்த ஷிப் எப்படின்னா ஒரு டாலஸ்ட் ஷிப். அது வந்து எவ்வளோ ஃபீட் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி ஒரு மனுஷங்க எப்படி ஒரு 7 feet இருப்போம், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஷிப் எவ்வளோ பெரிய ஃபீட் இருந்துச்சுன்னா 880 feet. நீங்களே அதை கற்பனை பண்ணிக்கலாம் எவ்வளோ உயரமாக இருக்கும் அப்படின்றத. அது பில்ட் பண்ணுறதுக்கே பல வருஷம் ஆச்சு. அதே மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த 1912 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் பேசஞ்சர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஹை கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள், லோ கிளாஸ் பீப்புள், எல்லாருக்குமே நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் இருக்க அம்யூனிட்டிஸை கேட்டால் நீங்கள் அப்படியே வியந்துருவீங்க. என்ன எத்தனை அம்யூனிட்டிஸ்னால், அந்த ஷிப்பிங் பூல் இருக்குது, அந்த ஷிப்புக்குள்ளாரே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நல்ல ஃபைன் டைனிங் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே செம்ம லக்ஸூரியஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ். அது ஒரு லக்ஸூரி ஷிப்புன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஷிப் பயணமாயிட்டு கரெக்டான டேட் வருது 14. என்னாச்சுன்னா ஒரு ஐஸ்பர்கில் வந்து அந்த ஷிப் மோதி அது உடையிற நிலைமைக்கு வந்துடுது. அது கொஞ்சம் நேரத்தில் மூழ்க போகுது. அப்போ அங்கே இருக்கிற எல்லா ஷிப் க்ரூஸ், ஷிப் பார்க்குற எல்லா கேப்டன் எல்லாருமே சொல்கிறாங்க, எச்சரிக்கை விட்டு அவங்க நம்ம எப்படியும் நம்ம பீப்புளை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் இருக்க லைஃப் போட்ஸில் இருக்காங்க. லைஃப் போட்ஸில் வந்துட்டு எப்படி ஒரு 50 மெம்பர்ஸை காப்பாற்றிடலாம். அதில் எப்படி அவங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் லைஃப் போட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களையும் பெண்களையும் ஏற்றுறாங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி போயிட்டே இருக்காங்க. அப்படி போய் அந்த இரவு நாளில் காப்பாற்றப்பட்ட பேசஞ்சர்ஸை தவிர மிச்ச 1500 பேசஞ்சர்ஸ் அந்த கடலில் மூழ்கி இறந்து போயிடுறாங்க. அந்த மூழ்கின ஷிப்பையும் வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1912 மூழ்கினது 1985 கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி நிறைய பேர் மூவிஸ் எல்லாம் மேக் பண்ணாங்க. இப்போ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எது ரியல் ஸ்டோரி எது வந்து ரீமேக் ஸ்டோரி அப்படின்னு. Thanks for listening. Next time I'll come up with another story or another interesting news. Thanks for listening. Bye bye.